ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். Let's turn to Amos chapter 8. முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 1 and 2. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். Thus hath the Lord God showed unto me, and behold, a basket of summer fruit. And he said, Amos, what seest thou? And I said, a basket of summer fruit. Then said the Lord unto me, the end is come upon my people of Israel. I will not again pass by them any more. போன வாரத்தில் இதே வசன பகுதியிலிருந்து கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசினார். Last week from the same scripture portion the Lord spoke to us. ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. There is going to be a judgment. எப்படி சில நேரத்துல ஹை கோர்ட்ல இருந்தோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ நமக்கு நோட்டீஸ் வருகிறது, இந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் ஆஜராக வேண்டும். அதுபோல கர்த்தர் பரலோக அரசாங்கம் நமக்கு நோட்டீஸை கொடுக்கிறது. As in the world we receive from a supreme court or a high court a notice that such and such day should come to the court, so also a notice has come from the government of heaven. போன வாரம் ஊழியக்காரருடைய ஜெபத்துல நம்முடைய தலைமை சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நிச்சயமா வரப்போகிறது என்று சொன்னார். Last week in the workers meeting our center pastor he also told to us there is going to come a judgment and it is sure. அதேதான் தேவன் நம்மோடு மறுபடியுமாக பேச விரும்புகிறார். And God also desires that he wants to speak to us on the same subject. கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. All the words God speaks to us we should never despise. இது சபையாரை பயமூர்த்தி அடக்கி ஆளுகை செய்யும்படியாக மனுஷனுடைய வார்த்தைகளும் அல்ல. And these are the not words of men which can threaten and which can bring the church under control. இது கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. These are the words that the Lord our God speaketh to us. பொதுவாக பழுத்த பழம் என்று சொன்னால், generally when we say a fruit which is ripe, அது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம். And it is something that is desirous by everyone. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வினோதமாக பழுத்த பழத்தை வைத்து நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். But ironically our God he speaks this some fruit, ripened fruit in towards judgment. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in the first verse of the first chapter, இஸ்ரவேல் தேசத்தை தாக்கினதான ஒரு பூமி அதிர்ச்சி வருவதற்கு 2 வருடம் முன்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை உரைத்தார் என்று வாசிக்கிறோம். we read this Amos, the prophet Amos, he spoke this word to the children of Israel before 2 years before an earthquake had to strike this land. 2 வருடங்களுக்கு பிறகு அப்படி ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. And indeed after 2 years such an earthquake came. அந்த பூமி அதிர்ச்சியினுடைய பாதிப்பை பற்றி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we read the impact of that earthquake in chapter 3 verse 15. வாசியுங்கள். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமி அதிர்ச்சியினால் நீங்கள் நான் சொல்லுவதை கேட்காததினால உங்களுக்கு அழிவு வரப்போகிறது, உங்களுடைய பெரிய மேன்மையான வீடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். And God warns the people, because you do not obey me and you do not hearken to the words that I say unto you, there is going to come a great earthquake where all the great houses also shall be destroyed. அதுபோல தேவன் சபையும் முழு உலகத்தையும் விசாரிக்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். So also God is going to judge the church as well as the whole world. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் ஒரு விசாரணை நாள் இருந்தது. The children of Israel, they are the chosen people of Israel. Even them they had a judgment day. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சில வருஷங்கள்
வனாந்தரத்தில் பயணம் செய்தார்கள். And for so many years ago, the children of Israel, they were delivered out of Egypt and they were led in the wilderness. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு இடத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். But God said unto them, I have prepared a place for you, a promised land, and I am going to take you there. ஆனால் இவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள் போகும்போது அங்கே ஏற்கனவே எத்தனையோ ஜாதியார் ராஜாக்கள் எல்லாம் அங்கே குடியிருந்தார்கள். And but before they inherited the land of Canaan, there are so many kings and nations inhabiting that land. நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து விட்டோம், உங்களை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். And they said, we have already come into this land, we will not allow you to enter therein. ஆனால் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்திற்குள் போய் அத்தனை ஜாதிகளையும் ராஜாக்களையும் அழிக்கும்படியாக பர்மிஷன் அல்ல, ஆர்டர் கொடுத்தார். But however, the Lord gave not only not a permission, but he gave an order so that the children of Israel might destroy all the kings and all the nations that inhabited that land. ஏன்? Why? எத்தனையோ பேர், குறிப்பாக முகமதியர் நம்முடைய பைபிளை விமர்சனம் செய்கிற பாருங்கள், உங்களுடைய பைபிளை கொலை செய்யலாம், வெட்டி போடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறதே. And many people, especially the Muslims, they say your Bible, even especially they say you should slay and smite and kill many people. அப்போ ஒரு தேசத்தை அபகரிக்கும்படியாக இவர்கள் வெட்டி போடலாமா இஸ்ரவேல் ஜனங்கள்? They ask a question, so to inhabit a land, to inherit a land, they can even kill. இது நாம் எப்படி பார்க்க வேண்டும்? So by what perception we should see this? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் போகும்போது, when the children of Israel, they entered into the land of Canaan, அந்த பல ஜாதியாரால் ஆளுகை செய்யப்படுகிறதான அந்த கானான் தேசம் தேவனுடைய பார்வையில் பழுத்த பழக்கூடியா இருந்தது. When all the nations that inhabited the land of Canaan, they were in the sight of God as ripened fruits. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in Genesis chapter 15 verse 16, நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எமோரியர் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கிறதான ஜனங்கள். When we say the Amorites, they are the people or the nations that they were inhabiting the land of Canaan. அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறவில்லை. And their iniquity has not come to the full. அவர்கள் இன்னும் பழுத்த பழமாய் மாறவில்லை. And they have not yet come to a ripened fruit. அவர்கள் பழுத்த பழமாய் மாறும்போது நான் உங்களை மறுபடியும் இந்த தேசத்திற்குள் கொண்டு வருவேன். And when they become a ripened fruit, then I will bring you to this land. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தது, அவர்களை வெட்டி போடுங்கள் கொடுத்த காரணம் லேண்டை நிலத்தை பிடிக்கும்படி அல்ல, அவருடைய அக்கிரமம் நிறைவேறினது. பழுத்த பழமாக நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆனார்கள். இனி அவர்கள் பூமியில் ஜீவிக்க கூடாது. ஆகையால் தேவன் சார்பாக இவர்கள் வெட்டி போட வேண்டும். The reason God gave an order to destroy the people of Amorites in that land, it is not to destroy that land, but the iniquity of the Amorites has come and the judgment of the Lord has come upon them so that they might be killed. ஆகையால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த நேரத்தில் செலுத்தினார்கள், சுயமாக அவர்கள் லேண்டை பிடிக்கவில்லை. And at that time the children of Israel, they brought the judgment of the Lord upon them. They did not inherit the land by their own self. அப்போ இந்த கானானியர், எமோரியர், இவர்கள் எல்லாரும் பழுத்த பழமாக இருந்தார்கள். நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள அந்த நியாய தீர்ப்பு ஒரு நிறைவை பெற்றது. And all these Amorites, they have become a ripened fruit, and the appointed time has come where they should be judged. ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தினவர்கள் இவர்களே இப்பொழுது பழக்குடையா மாறிவிட்டார்கள். ஆமோஸ் புத்தகத்தில். But see now, the children of Israel who are supposed to pronounce bring the judgment of Lord upon the Amorites, now they themselves have become this ripened fruit in the book of Amos. இனிமேல் நான் உங்களை மன்னிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் அவருடைய பொறுமையை இழந்து விட்டார். And God has lost his patience to the extent that he
said, "In no more I am going to forgive them." பொறுமை இழந்து விட்டாருன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி எப்போதும் மனுஷனோடு போராடாது, பலமுறை மன்னித்து அடித்து அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இருதயம் பிடிவாதமா இருந்தபடினால் கர்த்தர் கடைசி அந்த வார்த்தை சொல்லுகிறார். When you say the Lord lost his patience, it is the Spirit of the Lord will not always strive with man. He had warned them so much times, many times, and still they have not come back. And after everything, God was forced in the final time, and he said these words. ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் In the book of Amos chapter 4, ஆண்டவர் எத்தனை முறை அவர்களை சிட்சிக்கிறார் என்று பாருங்கள். see how many times the Lord chastised them. 6ஆம் வசனத்தை வாசித்தால் கர்த்தர் சிட்சையாக பஞ்சத்தை அனுப்புகிறார். In verse 6, the Lord brings the starvation or famine to them in verse 6. வாசியுங்கள். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் பஞ்சத்தை வைத்து சிட்சிக்கிறார், ஆனாலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். See, the Lord is chastising them with a famine, but yet they did not come back to the Lord. அதற்கு பிறகு 7ஆம் 8ஆம் வசனங்கள் தண்ணீர் பற்றாக்குறை அவர் அனுப்பினார், ஆனாலும் திரும்பாமல் போனீர்கள். And after that in verse 7 and 8, the Lord brought a starvation of water, even then they did not come back. 9ஆம் வசனத்தில் நான் வியாதி அனுப்பினேன், ஆனாலும் திரும்பாமல் போனீர்கள். In verse 9, the Lord sent blasting and mildness and sickness to them, even then they did not turn back. 10ஆம் வசனத்தில் உங்களில் சிலர் மரித்து போனார்கள், மரணத்தை அனுப்பினேன், ஆனாலும் திரும்பாமல் போனீர்கள். In verse 10, among you I have sent death and I have sent pestilence and others, even then you did not turn back. 11ஆம் வசனத்தில் உங்களில் சிலர் நான் கவிழ்த்து போட்டேன், தோல்வி அனுப்பினேன், ஆனாலும் திரும்பாமல் போனீர்கள். And in verse 11, he said, I have overthrown many and I have sent failures to you, even then you did not come. இப்படி பலமுறை சிட்சித்து பட்சமாய் பேசி திரும்புங்கள் என்று சொல்லி கேட்காத பட்சத்தில் தான் இப்போது வக்கீல் நோட்டீஸ் வருகிறது. And so after so many times the Lord chastised them, and so many times he spoke very softly, they did not come, and finally now the notice has come. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த போது எப்படிப்பட்ட காலமாய் இருந்தது? What was or how was the time when the prophet Amos, when he prophesied these words? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read chapter 1 verse 1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இந்த போர்டை பார்க்கும் பொழுது, when we see this board, இது இஸ்ரவேல் தேசத்தை ஒரு வரைபடம் ரஃபாக வரைந்திருக்கிறேன். This is a sketch of the land of Israel in a rough draft. யெரொபெயாம் ராஜா ஆளுகை செய்த நாட்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். We read in the word that these are the days when Jeroboam reigned. அவருடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்திருந்தது. In his days the kingdom of Israel was split into two. வடதேசம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. The north place, it is called the land of Israel. அப்பொழுது அந்த நாட்களில் உசியா ராஜா ஆளுகை செய்கிறார் வடதேசத்தில். And in that north land King Uzziah reigned. தென் தேசத்தில் யெரொபெயாம் ஆளுகை செய்கிறார். And in the south part Jeroboam reigned. Sorry, வடதேசத்தில் யெரொபெயாம் ஆளுகை செய்கிறார், தென் தேசத்தில் உசியா ஆளுகை செய்கிறார். In north land Jeroboam was reigning, and in the south part Uzziah was reigning. இங்கே 2 கோத்திரங்கள் இருக்கிறார்கள், தென் தேசத்தில் 2 கோத்திரங்கள். So now there are 2 generations in the south land. யூதா கோத்திரம், பென்யாமின் கோத்திரம். And the tribe of Judah and the tribe of Benjamin. மற்ற 10 கோத்திரங்கள் வடதேசத்தில் இருக்கிறார்கள். And other 10 tribes, they were in the northern land. இப்பொழுது சில காரியங்களை சொல்ல போகிறேன், கவனமாக இது மனதில் ஒரு படமாக வரைந்து வைக்க வேண்டும். And I'm going to share you few points, pay much attention and you draw it in your mind. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது. In the land of Israel there was only one temple. தேசம் பிரிக்கப்பட்ட போது, when the land was split, அந்த ஆலயம் இங்க எருசலேமில் வந்தது. that temple, it came to Jerusalem. அது அங்கதான் இருந்தது. ஆகையால் இஸ்ரவேல் தேசம் இந்த 10 கோத்திரத்தாருக்கு இப்போ ஆலயம் இல்லை, கோவில் இல்லை.
So that temple was in Jerusalem, so the other 10 tribes, they did not have any temple among them. இப்பொழுது யெரொபெயாம் இங்கே ராஜாவா இருக்கிறார், வட தேசத்தினுடைய ராஜா. Now Jeroboam was a king in the northern land. இப்பொழுது இத்தனை ஜனங்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்றால், ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் தென் பகுதிக்கு தென் தேசத்துக்கு வர வேண்டும். So all the 10 tribes, if at all they have to worship, they have to come to the southern land. இப்படி இருக்கும்போது யெரொபெயாமுக்கு ஒரு பயம் வந்து விட்டது, இப்படியே தென் தேசத்துக்கு போய் விட்டு அங்கே ஒட்டிக் கொள்வார்கள், என் ராஜ்யம் என் கையை விட்டு போய்விடும். So Jeroboam now had a fear, if at all people could go to the southern land and worship, then I will lose my kingdom. ஆகையால் தந்திரத்தினால் யெரொபெயாம் ஒரு காரியத்தை செய்தார். So through subtleness, Jeroboam did a thing. இரண்டு பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினார். He made 2 molten calves. ஒரு கன்றுக்குட்டியை அவருடைய தேசத்துடைய வட பகுதியில் தான் என்கிறதான ஒரு ஊரில் வைத்தார். And one among the golden calves he kept in the land of Dan. அடுத்த கன்றுக்குட்டியை The அவருடைய next தேசத்துடைய தென் பகுதி ஆகிய பெத்தேலில் அவர் வைத்தார். And the other golden calf he kept in the southern part of his land. ஏன் இந்த இரண்டு இடத்தில் அதை வைத்தார்? Why did he keep these 2 calves in the 2 places? இந்த ரெண்டு இடம் ஏதோ ரெண்டு இடம் அல்ல, யெரொபெயாமுக்கு இப்படி வைப்பதில் ஒரு பிளான் உண்டு. These 2 places, it is not some other 2 places. Jeroboam had a plan in keeping these 2 calves in these 2 places. இந்த யெரொபெயாமுடைய பயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஜனங்கள் இங்க வந்து விட கூடாது. The fear that Jeroboam had is the people in this part of the area, they should not come to the other part. ஆகையால் மேலான அந்த இடத்துல வட திசையில் வைத்து இவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு முதுகே காட்டிவிட வேண்டும், யூதாவுக்கு போகவே கூடாது என்கிறதான அந்த நோக்கத்தோடு நேர ஆப்போசிட்ல மேலுள்ள இடத்துல அவர் ஒரு கன்றுக்குட்டியை வைத்து இங்கே போங்க என்று அனுப்புகிறார். He just kept this calf just direct to the southern part of the land where Judah is, so that none of the people of his kingdom should ever go to the land of Judah to worship. ஆனால் எல்லாரும் அப்படி போக மாட்டாங்களே. But not many, all people will go there. கொஞ்சம் பேர் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க. Some people, they will be spiritual. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வந்து ஐயோ நான் அங்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க இங்கேயே போறோம் என்று சொல்லி போகும்போது வழியில் ஒரு கன்றுக்குட்டியை வைத்தார். And some people, they'll say, oh, we will not go there. So when they say and they go, and in the middle of the way he kept another calf. எருசலேமுக்கு போக வேண்டும், உண்மையான தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று அந்த சிந்தை வரும்பொழுது வழியில் இந்த கன்றுக்குட்டியை வைக்கும்போது ஏன் அவ்வளவு தூரம் இங்கே முடிச்சிட்டு போ என்கிறதான ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை, ஒரு அவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வருகிறது. And when they think we should be spiritual and we should go only to the temple at Jerusalem, when they think like that, when they see that calf in the way, then they will have an opinion, why should we go to such a long distance? Let us worship God even here itself. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்களை வாசிப்போம். When we read in 1 Kings chapter 12 verse 28 and 29. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இப்ப பாருங்க, நான் சொன்னது போலவே இந்த பைபிளில் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒன்று பெத்தேல் ஒன்று தானில் ஸ்தாபித்தான். See, as I said, the same thing is written in the Bible. One calf was set in Bethel and other in Dan. எத்தனையோ ராஜாக்கள் அதற்கு பிறகு வந்து போனார்கள், ஆனால் இந்த கன்றுக்குட்டி அவர்களால் தொட முடியவில்லை என்று பைபிளே சொல்லுகிறது. And even the scripture itself says, after him so many kings came, but they were not able to do anything to these 2 calves. எத்தனையோ ராஜாக்களை பற்றி அவருடைய முடிவை பற்றி சொல்லும்போது அவர்கள் எத்தனையோ காரியங்களை சாதித்தார்கள், ஆனால் யெரொபெயாமுடைய பாவங்கள் அவர்கள் எடுக்க முடியவில்லை என்று நெகட்டிவான ஒரு முடிவோடு தான் அவருடைய சரித்திரம் முடிவடைகிறது. And of all these things, many things were said about the accomplishments, but it is said in a negative term that they were not able to do away the things that Jeroboam had said. யேசபேலை கொன்று போட்ட யெகூ எவ்வளவு பெரிய ஒரு கதாநாயகன், ஒரு வீரன், அவர் அபிஷேகம் பெற்றவர்.
அவரை பற்றியும் சொல்லி இருக்கிறது. யெரொபெயாமுடைய பாவத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. Even about Jehu, the hero who even killed Jezebel, even often also it is said he was not able to do away the sins of Jeroboam. இந்த கன்றுக்குட்டியை யெரொபெயாம் வைத்தது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் இதை கும்பிட ஆரம்பித்தார்கள். Not only Jeroboam kept the golden calves there, all the people they started to worship this golden calf. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஆசாரியர்களை நியமித்து இந்த கன்றுக்குட்டிகளை வணங்க ஆரம்பித்தார்கள். And they appointed priests in the land of Israel and they started to worship this golden calves. ஆமோஸ் புத்தகத்தில் தானே அதை வாசிக்கலாம். Even in the book of Amos itself we can read that. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன் பேத்தேலில் இருக்கிறதான் உன் பலிபீடங்களை நான் விசாரிக்க போகிறேன், நான் சந்திக்க போகிறேன், நான் நியாயம் தீர்க்க போகிறேன் ஆண்டவர் எச்சரிக்கிறார். In chapter 3 verse 6 the Lord warns them, I am going to pronounce a judgment on the idols that is in Bethel. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read chapter 4 verse 4. பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள். பாருங்கள், பெத்தேலுக்கு போய் துரோகம். அது என்ன துரோகம்? கன்றுக்குட்டியை வணங்குங்கள். Come to Bethel and transgress. What is this transgression? It is the golden calf. ஆண்டவர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். See what God says in chapter 5 verse 4 and 5. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதீர்கள். பாருங்கள், பெத்தேலை தேடாதிருங்கள், அங்க போகாதீங்க, அந்த கன்றுக்குட்டியை வணங்காதீங்க. He says, do not go to Bethel, there is that golden calf, you should not worship it. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தால் அந்த கன்றுக்குட்டிகளுக்கு ஒரு ஆசாரியனும் நியமிக்கப்படுகிறார், அம்மாசியா என்கிற ஒரு ஆசாரியர். And in chapter 7 verse 10 we read to worship that golden calf there even a priest was appointed called Amaziah. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read chapter 8 verse 14. தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்செபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி. பாருங்கள், தானே உன் தேவன் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் கன்றுக்குட்டி. And it is said, thy God, O Dan, that is the golden calf. அப்போ இந்த கன்றுக்குட்டியை யெரொபெயாம் வைத்தார், அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகிவிட்டது. And Jeroboam set these two golden calves, it has become a great success. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டி வழிபாட்டினால் தாக்கப்பட்டார்களோ அதே போல சபையிலும் இன்றைக்கு வேறு விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. So as the children of Israel was attacked by these two golden calves, even now the church has also been afflicted by these two golden calves. ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு பழுத்த பழக்கூடையை பார்த்தால் அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. The prophet Amos, he saw the basket of summer fruit, it speaks about the children of Israel. ஆனால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அல்ல, முழு பூமியை பழுத்த பழக்கூடையா மாறிவிட்டது. But the days that we are now living in these days, not only the nation of Israel, the whole earth is as the summer fruit. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கலப்பில்லாத கோபாக்கினை, அதாவது டைல்யூட் பண்ணாம தண்ணீர் ஊற்றாமல் அப்படி ஸ்ட்ராங்கான தேவனுடைய கோபாக்கினை அவர் ஊற்ற போகிறாராம். And in the scripture it is said about the wrath of God, something that is not diluted but it is a concentrated wrath of God. போன வாரம் வாசித்த அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். Let's read Revelation chapter 14. 18-19 வசனங்களை வாசி. Let's read verse 18 and 19. அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. The wine of the grapes of the earth, it is ripened. என்ன அர்த்தம்? What is that meaning? தொடர்ந்து வாசியுங்கள். கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பெரிய வெள்ளம் போல் ரத்தம் சிந்தப்படுகிறது. And the next verse we read, blood came out of the winepress like a flood. பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது. And when we say the wine of the earth is ripened, then we can mean the judgment is already prepared. பூமியில அக்கிரமம் பெருகி 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 ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இனிமேல் ஆண்டவர் பொறுக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார்,
நோட்டீஸ் வரப்போகிறது, விசாரணை நடக்க போகிறது. The iniquity of the world is rising and it has increased more and more, and the limit has already reached, and God will no more be patient, and notice has to come. அப்போ இப்படி பார்க்கும்போது இரண்டு பொற்கன்று குட்டிகளை பார்க்கிறோம். So we can see about these two golden calves. இந்த ரெண்டு ஏற்கனவே எகிப்தில் ஏகப்பட்ட கன்று குட்டிகள் உண்டு. Already there are so many calves in the land of Egypt. அதில் 400 வருஷம் பழகின இஸ்ரவேல் ஜனங்கள் சீனா மலை அடிவாரத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஆண்டு தாமதித்த போது பழைய ஞாபகம் வந்துவிட்டது. And because they were exercised and used to all the golden calves for almost 400 years, when they came to the Mount of Sinai, they came back to this old thought. கானான் தேசத்திற்குள் வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகும் மறுபடியும் இந்த ஆவி கிரியை செய்கிறது. And even after coming to the land of Canaan, after so many years, this spirit was in operation. இந்த ரெண்டு கன்றுக்குட்டிகள் ஏதோ ரெண்டு கன்றுக்குட்டிகள் இல்ல, யெரொபெயாம் இதை உண்டாக்கி அறிமுகப்படுத்தும் போது இந்த கன்றுக்குட்டிகள் தான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கன்றுக்குட்டிகள். When Jeroboam said the golden calves, he said these are the gods which brought you out of the land of Egypt. ஆனால் உண்மை சொல்லப்போனால் இவர்களை அடிமைப்படுத்தின வெளியே போக கூடாது என்று அடக்கின கன்றுக்குட்டிகள் தான் இந்த கன்றுக்குட்டிகள். But to the truth, if we say these are the golden calves which enslaved all the children of Israel so that they might not come out of Egypt. ஆனால் ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தினால் அவர்களை பறித்தெடுத்த போது அந்த கன்றுக்குட்டிகள் சொல்லுகிறது, நான் தான் விட்டேன் உங்களை. And when by the outstretched arm of the Lord, when God delivered these golden calves, it appeared to say that I have loved you. இப்போ பாருங்க, எகிப்திலிருந்து அந்த கன்றுக்குட்டிகள் இப்பொழுது இஸ்ரவேலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. But now we can see these golden calves, now it is sitting in the midst of the children of Israel. அந்தி கிறிஸ்துனுடைய வல்லமைகள், அக்கிரமத்தின் ரகசியம் வெளி உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்களை ஆளுகை செய்தாலும் எப்படியாவது சபையை தீட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் அதனுடைய குறிக்கோள். The mystery of iniquity and antichrist, though there are so many kingdoms of this world, somehow he tries to control and bring everyone under his reign. அப்பொழுது இப்போ நாம் தான் இஸ்ரவேல். But now we are the Israelites. இந்த யெரொபெயாம் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். This Jeroboam is compared to the devil. அவன் சபையில் இரண்டு கன்றுக்குட்டிகளை வைக்கிறான். And in the church he places two golden calves. ஒரு கன்றுக்குட்டி தான். One golden calf is dead. அது யூதாவுக்கே போகக்கூடாது, யூதாவே பார்க்க கூடாது என்று சொல்லி அவர்களை தலையே திருப்பி வேறு திசையில் கொண்டு போகிறதான ஆவி. And that is spirit is it will hinder so that they should never go to Judah, and it will turn their heads toward that idol. இது போல இந்த முதல் கன்றுக்குட்டியை போல சபையில் இருக்கிற பலரை பிசாசு தலையை திருப்பி திசையை திருப்பி தேவனையே மறக்க செய்து சபைக்குள்ள உட்கார்ந்து ரட்சிக்கப்படாதவர்களை போல, ஒரு அவிசுவாசியை போல, உலகத்துக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லுகிறது போல ஒரு வாழ்க்கைக்குள் சிக்க வைக்கிறான் பிசாசு. And one group of people, as this golden calf, they are in the church and they are seated as though they are never saved and they have never known God, and they will try to deviate the people of God from the direction that they can turn towards God. சபையில பைபிள் சொல்லுகிறது, சிலர் இயேசுவின் வருகையில் கைவிடப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவோடு சேர போகிறார்கள். In the Bible itself says not only people will be left behind, they will also join with the Antichrist. அவர்கள் தான் இந்த முதல் கன்றுக்குட்டிக்கு பின்னாடி போகிறவர்கள். These are the group of people, they follow after the first calf. அவருடைய முதுகு தான் ஆலயத்தை நோக்கி பார்க்கிறது. And only their backs it will turn toward the temple. அவர்களுக்கு தேவனை பற்றி அன்போ உறவோ ஐக்கியமோ இல்லை. And they do not have any love or fellowship or any relationship with God. அவர்களுக்கு ஆவிக்குரிய பாரங்கள் இல்லை. They do not have any spiritual burdens. அவருடைய பாரமும் அவருடைய ஆசையும் அவருடைய பேச்சும் அவருடைய சிரிப்பும் அவருடைய சந்தோஷம் எல்லாமே இந்த உலகம்தான். They are all burdens and their joy and their laughing and everything, it is all only pertaining to this world. நான் இதை சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரு ஊழியக்காரன், முழு மந்தை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தும்படியாதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். And I do not desire to say this. I am the servant of God and I am supposed to lead the whole flock of the church towards God. ஆனால் உண்மை என்னவென்றால்
இதே சபையிலிருந்து அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து அவனுடைய முத்திரை எடுத்து இயேசுவுக்கு விரோதியாக மாறக்கூடிய விதத்தில் வாழ்ந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள். But in the same church, there are a group of people, they will be ready to receive the seal of the Antichrist, and they will rise up against Jesus. போய் தொலை என்று சொல்வதற்காக சொல்லவில்லை, போகக்கூடாது, மாற வேண்டும் என்று சொல்லுகிறேன். And I do not say that you go and be destroyed, but I say this so that you might not go there. முழு உலகம் ஒரு பழுத்த பழக்குடையாய் மாறி இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மை பறித்தெடுத்து அந்த வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு வேற ஒரு செய்தியை கொடுத்து பாதுகாத்து வருகிற நேரத்தில் இங்கே இருந்த ஒரு குரூப் எனக்கு இது வேண்டாம், அந்த பழக்குடை தான் வேண்டும் என்று குதித்து நியாய தீர்ப்புக்குள் குதிக்கிறார்கள். When the whole world is becoming like the basket of the summer fruit, when God has plucked us out and delivered us out of that basket, and when it is such a way, there are some group of people, they say, we do not need this thing, we are going to go to that basket of fruit. இப்படிப்பட்ட எத்தனையோ பிரசங்கங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், நியாய தீர்ப்பு வந்ததில்லை, இன்னும் வருவதும் இல்லை. And I have already used to hear so much of sermons like this about judgment, but still that judgment has not come. இதேதான் லோத்தின் நாட்களில் சொன்னார்கள், நோவாவின் நாட்களிலும் சொன்னார்கள். And it is the same thing they preach in the days of Lot and in the days of Noah. ஒரு நாள் வெள்ளம் வந்தது, one day the flood came, ஒரு நாள் அக்கினி மழை பெய்தது, one day there were fire from heaven, ஒரு நாள் அங்கு சிரித்தவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், one day all those that they laughed they cried. அதே போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். At the same thing will happen when the Son of Man comes, the Lord Jesus warned. அந்த ரெண்டு சம்பவங்களில் சிரித்தது போல இன்றைக்கும் சிலர் சிரிப்பார்கள். And all those people who laughed at the two events, even so all many people will laugh like here. அந்த ரெண்டு சம்பவங்களில் வசனத்தை புரட்டி இது நடக்காது என்று மற்றவர்களை திசை திருப்பினவர்கள் இருந்தது போல இன்றைக்கும் இருப்பார்கள். As in those two events, many people they perverted the word of God, that will not happen. Even so many people will rise in these days to pervert the people of God. அத்தனை பேரும் அழ ஆரம்பித்தது போல இந்த நாட்களிலும் அழ ஆரம்பிப்பார்கள். All those who laughed as they cried in those days, even so in these days many people will start to cry. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட பிரசங்கம் செய்ய என்னுடைய இருதயம் விரும்பாது. I am so honest in saying this thing. I never desire, or my heart will never allow to preach such a sermon. ஏன் தெரியுமா? Do you know why? இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது என் இருதயம் சொல்லுது, நீ மாட்டிட்டா? And because when I preach such a sermon, my heart itself is convicting me, if you will also be stuck in this. இது ஊருக்கு பிரசங்கம் இல்லையே, நானும் தானே சபை. It is not only a sermon to other people, even I am also part of this church. நாளைக்கு தேவனுடைய கிருபை விட்டு போனால் நானும் அந்த பழக்குடையில் தான் இருப்பேன். If at all I also go away from the grace of God, I also myself will be in the basket of the summer fruit. நான் பேசுகிறது ஆண்டவர் பேசு என்று சொன்னபடினால் பயந்து பேசுகிறேன், அவ்வளவுதான். I speak all these words because the Lord asked me to speak all these words, and I speak this with fear and trembling. ஒரு குடிகாரன் எப்படி மயங்கி கிடந்து புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறாரோ அதே போல அவனை எழுப்ப அடிக்கணும், தண்ணி தெளிக்கணும். அது போலதான் நாமும் சில நேரத்தில் நம்முடைய மயக்கத்திலிருந்து எழுப்பப்பட வேண்டும். As a drunkard, when he is insane and without his clear mind, when he is just lying like that, how we should hit him, smite him, and to wake him up, so also the Lord sometimes has to take this path. பாருங்க, இந்த பைபிள் ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த யூதர்கள் ஒருவர் அழைக்கிறார்கள், பெத்தேலுக்கு போவோம், பாவம் செய்வோம். We read in the book of Amos, the Jews they call one to another saying, come let us rise up and go to Jerusalem. தானே உன் தேவன் ஜீவிக்கிறார். Oh then your God liveth. எவ்வளவு பயங்கரமான துணிகரமான வார்த்தை. How presumptuous and how terrible word is that. இது போல நம்மில் அநேகர் இருளாக்கப்பட்டு துணிகரமான சில தப்புகளை செய்து ஒன்றும் சம்பவிக்காதது போல அது சந்தோஷமான காரியம் போல வாழ்ந்து வருகிறோம். So also we also be darkened and we become presumptuous and do all sorts of things and we go in such a way. போன வாரம் ஊழியக்காரருடைய ஜெபத்துல ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. Last week in the workers meeting there came a prophecy. ஒரு ஆவி தேவனுடைய மந்தையை சுற்றி வருகிறது.
spirit, it is coming around and around the flock of the Lord. இருளிலிருந்து இருளுக்கு நடத்தி வருகிறது. And it leads them from darkness to darkness. வெளிச்சத்திலிருந்து இருள் அல்ல, இருளிலிருந்து இன்னும் இருளுக்குள். It is not from light to darkness, it from darkness to darkness. அவர்களை நடத்தும் பொழுதே அவர்களை சில தவறுகளை செய்ய வைத்து இது தவறு அல்ல என்று அதே ஆவி தட்டி கொடுக்கிறது. As they lead these people, it did not say, it says that it is not wrong, and it encourages them to go more and more into the darkness. இப்படிப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஆவியானவர் ஊழியக்காரர்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார். To preserve and to protect all such people, the Spirit of God through the servants of God, He wants us to protect those people. நேற்று ராத்திரி ஜெபத்திலே அதற்காக நாங்கள் ஜெபித்தோம், அநேகர் வரவில்லை. And even yesterday night we all prayed for that thing, but many people have not come. ஆகையால் நாம் நியாய தீர்ப்பின் விளிம்பில் இருக்கும் பொழுது நாம் இன்னும் நம்முடைய மயக்கத்தில் இருந்தால் சிக்கிக் கொள்வோமே. But now if we are at the brim of the judgment, if even still we are not in that insane state, then we will go into a terrible trap. சபையை மூன்றாய் பிரிக்கலாம். We can divide the church into three parts. ஒன்று ஜெயம் கொண்டு இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள். One group of people, they are overcoming people, and they will be caught up at the coming of Jesus. ஒன்று இயேசுவினுடைய பூரணத்தை அடைய முடியாமல் கைவிடப்பட்டு ஆனால் இரத்த சாட்சியம் மரிக்க பலன் கொண்டவர்கள். And the other group of people, they will not be caught up at the coming of the Lord, and they will die as martyrs in the tribulation period. மூன்றாவது கூட்டத்தார் ஒரு இரத்த சாட்சியம் மரிக்கவும் பலன் இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் பிரஷருக்கு ஒப்பு கொடுத்து முத்திரையை எடுக்கிறவர்கள். And the third group of people are those, they will not be able to die as martyrs, they will not have any strength to die as martyrs, and because of the pressure of the Antichrist, they will accept the seal of the Antichrist. நேரா வடதிசையில் இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிறதான அந்த கன்றுக்குட்டிக்கு பின்னாடி போகிறவர்கள் தான் கைவிடப்பட்டு முத்திரை எடுக்கிறதான group. And these are the group of people, they go directly to the northern part of the land, and they will be left behind, and they will accept the seal of the Antichrist. அந்த இரண்டாவது கன்றுக்குட்டி கூட்டத்தார், and the group that belong to the second golden calf, அவர்கள் ஆலயத்திற்கு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வரக்கூடியவர்கள், அதை கொஞ்சம் முக்கியப்படுத்துகிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு பூர்ணத்தை தேடுகிறதில்லை. And these are the group of people, they are spiritual people, they give some importance to come to Jerusalem, and they take it as something serious, and they yield themselves to come. ஆலயத்துக்கு போகிற வழியில் ஒரு கன்றுக்குட்டி நின்று கொண்டிருக்கிறது, அதை கடந்து போக தெரியவில்லை, அங்க நின்று விடுகிறார்கள். And in the way to go to Jerusalem, to the temple at Jerusalem, there is a golden calf, and they do not have a strength to bypass that and go. ஆகையால் அங்கே நின்று விட்டு அதை கும்பிடுகிறார்கள். And they stand there and they are stuck there and they worship that golden calf. அர்த்தம், அவருடைய முகம் கோவிலை பார்த்து தான் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு முன்னேற முடியாதபடிக்கு தடை. The meaning is their faces are turned towards the temple, but they do not have strength to proceed or progress further. இப்படி நாம் அரைகுறையாக ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் பாதிப்பு உண்டு, அதிலேயும் நம்மை தடை செய்கிற சில கன்றுக்குட்டிகள் உண்டு. And if there is a danger if you are partially spiritual, and there is a great danger in that. நம்முடைய சபையினுடைய முக்கிய குறிக்கோளை எல்லாரும், நீங்களும் நானும் எல்லாரும் இயேசுவை போல மாறும், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிற்க வேண்டும். And the whole purpose of our church is you and I, and the whole church should be perfect in Christ. அப்போ இதை நாம் முக்கியப்படுத்தாமல் வேறொரு சிந்தையோடு, வேறொரு அபிப்பிராயத்தோடு, வேறொரு புரோகிராமோடு நாம் இங்கே வந்தால் அதுதான் அபூர்ணம், அதுதான் அந்த கன்றுக்குட்டி. And not giving importance to this thing, and we have some other thought, and if we go in that path, that is imperfection. அதாவது தேவன் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார், அதோடு இணைக்கப்படாமல் நம்முடைய வேலையை முக்கியப்படுத்தி, படிப்பை முக்கியப்படுத்தி, பணத்தை முக்கியப்படுத்தி, நம்முடைய வருமானத்தை முக்கியப்படுத்தி, இதற்காக மாத்திரம் நம்முடைய இருதயம் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறது, அதுதான் அந்த கன்றுக்குட்டி. And God speaks to us, and so that we might be joined together with Him without giving importance to that, but we give importance to our work, studies, and all the worldly things. If we give that, that is this golden calf. நாம் எல்லாரும் இங்கே வந்த காரணம் தெரியுமா? முதல் காரணம், முக்கிய காரணம், இயேசுவை போல சுபாவத்தில் மாற முடியாது.
For the very purpose that we all come is the most important thing is that we all should be changed in character like Jesus. நம்முடைய இருதயத்தின் பாரத்தை நாமே எடை போட்டு பார்ப்போம். நாம் எதற்கு அதிக பாரப்படுகிறோம்? If we try to weigh our soul, our heart in the balance to what we are giving importance. இது இயேசுவினுடைய சுபாவத்தில் நான் வளர வேண்டும் என்கிற பாரத்தை விட அதிகமாக வேற ஏதாவது காரணங்களை சொல்லி அதற்காக நாம் அதிகமா ஜெபிக்கிறோம் என்றால் அதுதான் நம்முடைய கன்றுக்குட்டி. அது ஒருவேளை நம்முடைய அன்றாட தேவையா இருக்கலாம், அதுதான் கன்றுக்குட்டி. And perhaps our not giving more importance to the burden of the Lord and as he speaks, but if we give importance to other burdens of this world, that is the golden calf. ஆகையால் தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுவோம். And that is what St. Paul says, let us lay aside all the weight that burdens us and let us go forward looking unto Jesus. அப்போ இந்த அந்திகிறிஸ்து உபத்திரவ காலத்துல முழு பூமியையும் தன் வசமாக அவன் கொண்டு வர போகிறான். This Antichrist in the tribulation period, he is going to bring back the whole world under his control. ஆனால் அவனுடைய மைண்ட் முழு பூமி அல்ல. But our mind is not the whole world. அவனுடைய அந்த அந்திகிறிஸ்துவினுடைய மனசு முழு பூமியில் அல்ல. But the mind of the Antichrist, it is not the whole world. இஸ்ரவேல்ல எருசலேம்ல அங்க ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்கு மேல 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தூதர்களுக்கு இடையில் தேவன் உட்காருகிற ஆசனம் சீட். நான் அங்க போய் உட்காரணும். And he is not concerned of the whole world, but he is concerned of the land of Israel and the temple that is in the land of Israel. And in the most holy place there is an ark of the covenant, and amidst the ark of the covenant there are cherubims, and amidst the cherubims there is the presence of God. I should be seated in that place. இதே போல அதே அந்திகிறிஸ்துவின் ஆவி சபைக்குள்ள புகுந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வசீகரித்து சிதறடித்து தேவனுடைய ஸ்தானத்தில் இதை சபையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்றுதான் அவனுடைய இச்சை. And his lust is in the same church there is a place of worship and there is the presence of God, and he is lusting on that place. அப்போ அந்த திட்டத்தோடு அவன் தந்திரமாக சபையில் கிரியை செய்கிற நேரத்தில், and with that plan when he deals with the church with that subtlety, தேவன் கை நீட்டி கூப்பிடுகிறார், வாருங்கள் அங்க பேத்தேலுக்கு போகாதீங்கள். God, he stretches out his arms and he is calling us, come back, come to me, do not go to Bethel. ஆனா நமக்கு அது கேட்க கூட மனசு இல்ல. But we do not have even mind to hear that. அதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறார். பஞ்சத்தினால், தண்ணீர் பற்றாக்குறையினால், வியாதியினால், தோல்வியினால், மரணத்தினால் மாறி மாறி அடிக்கிறார். அப்பொழுதும் திரும்பவில்லை. And because of that the Lord chastised with famine, with drought, and with pestilence, and with failure, and he is overthrowing us with sickness and other things. Even then we do not have mind to come to him. சாத்தான் கிட்ட இருந்தும் பிரஷர் வந்துட்டே இருக்கு. நீங்க இப்படி இரக்கம் பாராட்ட கூடாது, நீங்க நீதி உள்ள தேவன் தானே, எவ்வளவு நேரம் இப்படி இரக்கம் பாராட்டலாம், அவனை எனக்கு கொடு, அவனை என்னுடைய கையில் ஒப்புவி என்று அவனும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். And the pressure is coming from Satan, and he is saying to God, you are a righteous God, he has to be punished, give that person to me, I will punish him, and he is asking permission, and he puts pressure on the Lord. நாம் ஜெபிக்காத பட்சத்தில், திருந்தாத பட்சத்தில், தாழ்த்தாத பட்சத்தில் தேவனுடைய இரக்கத்தை விட தேவனுடைய நீதி அது மேலே எழும்புகிறது. But when we do not pray, and when we do not humble ourselves, and when we do not come back to the Lord and correct ourselves, the righteousness, the judgment of God is on the increase. அப்பொழுதுதான் வக்கீல் நோட்டீஸ் வரும். Then the lawyer notice comes to us. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த முழு பூமி ஒரு பழுத்த பழக்குடையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Once again I stress on this, the whole world has become a basket of summer fruit. நம்மில் அநேகர் இந்த உலகத்தோடு ஒப்பந்தம் செய்து இந்த உலகத்தில் நாம் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறோம். And many people, many of us, we just compromise ourselves with this world and we get joy in this world. இந்த இன்பம் நிறைந்த உலகம், நாம் படிக்கிற உலகம், வேலை செய்கிற உலகம், நம்முடைய வீடு இருக்கிற இந்த உலகம் தேவனுக்கு சத்துருவா இருக்கிறது என்று மறக்க கூடாது. We should never forget the world that we are living and we are studying and we are working, it is enmity towards God. தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்தார் அல்ல என்று மறக்கவே கூடாது.
we who belong to the kingdom of God or the kingdom of heaven, we should never forget that we are strangers in this earth. ஒவ்வொரு நாட்டினுடைய எம்பசி இந்தியாவில் இருக்கிறது. And every country, the embassy of all the countries are in India. அமெரிக்காவினுடைய எம்பசி இந்தியாவில் இருக்கிறது. The embassy of the United States of America, it is in India. எம்பசி இந்தியாவில் இருந்தாலும் அந்த அமெரிக்கா எம்பசி அது அமெரிக்காவினுடைய சொந்த இடம், அது இந்தியாவில் இருந்தாலும். And because the embassy of America, though it is in India, it does not belong to India. That place, it belongs to America. அந்த அர்த்தம் அந்த நிலம் அது கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் நிலமா இருக்கலாம், ஆனால் அது அமெரிக்காவுக்கு சொந்தம். Though it might be a very small land and half an acre, even though it belongs only to America. இப்போ ஒரு அமெரிக்கா கொலைகாரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இந்தியாவில் ஒரு கொலை செய்து விட்டான், ஒரு அமெரிக்கன் கொலை செய்து விட்டான். Consider an American in India, he has committed a murder. அவன் ஓடி போய் அமெரிக்கன் டெல்லியில் இருக்கிற அமெரிக்கா எம்பசிக்குள் புகுந்து விட்டான். And immediately he runs to the embassy of America in Delhi. இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம், போலீஸ், வக்கீல் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. And the government of India and all the police forces, they can do nothing to him. அந்த ஒரு இடத்துக்குள்ள போக முடியாது. They can never enter into that place. அமெரிக்க அரசாங்கத்தை கான்டாக்ட் பண்ணி அவர்கள் மூலமா சட்டபூர்வமாய் வேண்டும் என்றால் வெளியே கொண்டு வரலாம், இல்லாமல் முடியாது. And they should contact the government of America and they should receive some legal punishment or legal case, then only they can touch him. அதுபோல நம்முடைய ஃபெய்த்தும் தேவ ராஜ்யத்தினுடைய எம்பசி. So also our faith home is the embassy of the kingdom of heaven. உங்களுடைய வீடுகள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எம்பசி. Your houses are the embassy of the kingdom of heaven. பிசாசு அதை திருட விடக்கூடாது. You should never allow devil to steal. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பான இடம், அதில் கன்றுக்குட்டியை வைக்க விடக்கூடாது. That place is given as a safest place for you. You should never allow as the place of the calf. வீட்ல டிவி இருந்தா 1000 முறை சொல்லியாச்சு வைக்க கூடாது என்று சொல்லி அதை வைத்து பார்த்து கொண்டிருந்தால் அந்த கன்றுக்குட்டியினுடைய விளைவுகளை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். We have told you thousands of times not to keep the television at your home. After that, if you keep it, then that is the place of the golden calf. இன்றைக்கு சிரிக்கலாம், இன்றைக்கு விமர்சனம் செய்யலாம், எதிர்க்கலாம். ஒரு காலம் வரப்போகிறது, அந்த அற்ப கால டிவினால நித்திய காலம் வரப்போகிறீர்கள். Now you might laugh and now you might criticize all these things, but now there is going to come a judgment and you have to meet the consequences. அது அவ்வளவு முக்கியமா? Is it so important? நித்திய காலமா அழக்கூடிய அளவில் இப்போ அனுபவிக்கும் என்று அது அவ்வளவு சுவை உள்ளதா? You are going to suffer for eternity, then it is so important that you should enjoy now. சாத்தான் அவ்வளவு லகுவாக உங்களை ஏமாற்றி விட்டானா? Is it the devil has cheated you so easily? ஆகையால் நம்முடைய வீடுகளை எம்பசியாக நாம் காத்துக்கொள்வோமாக. So let us protect our houses as an embassy of the kingdom of heaven. உலகம் என்று லேபல் வைத்திருக்கிற எதுவா இருந்தாலும் அது நம்முடைய வீட்டில் இருக்க கூடாது. Whatever that has a caption or label as something to worldliness, let nothing be in our home. இன்றைக்கு சாட்சியில் கேட்டோமே, ஒரு இந்து சகோதரிக்கு நம்முடைய சபைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். Even today we heard of a testimony to the Hindu sister. She had a revelation or leading of the Lord about our church. அதே தேவனிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்கள், என்னுடைய வீட்டில் ஏதாவது கன்றுக்குட்டி இருக்கிறதா ஆண்டவரே என்று சொன்னால் அவர் பேசுவார். To the same God, if you could ask, oh Lord, is there any golden calf in my house? Surely he will reveal and he will speak to you. பரிசுத்த பவுல் சொல்லுகிற, எப்படியாயினும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் அடைய வேண்டும், அதற்கு நான் எதை விடவும் ரெடியா இருக்கிறேன். And St. Paul says, somehow I should attain to the order of the resurrection, and for that I leave everything. அவர் சொல்லுகிறார், நான் அதை தியாகம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை, அதை குப்பையாய் விடுகிறேன் என்று சொல்லுகிறார். He says, he does not say that as a sacrifice, but he says, I count it as dung and dust. நான் தியாகம் செய்றேன்னு சொன்னா எனக்கு வேணும், விலையேறப்பட்டது, ஆனாலும் பரலோகம் போக முடியாது, சரி நான் விடுகிறேன், அதான் தியாகம். When we say a sacrifice, it is like that, it is I need it is something essential, but somehow I should go to the kingdom of God, and because of that I leave it. குப்பை என்று சொன்னால்
இது இயேசுவின் வருகைக்கு தடையாக்குமா? ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று உடனடியாய் போடுவது. But when we say as dung and dust, it is say, oh, will it be a hindrance that I will not be caught up at the coming of the Lord? I don't need that. குப்பை எடுத்து நம்ம சாப்பிடுற டேபிள்ல வைப்போமா? Will we ever bring the dust and keep it on our dining table? பக்கத்தில் இருந்தாலே எனக்கு தடை, அது தீட்டு, என் வீடு நாறும். அதற்குன்னு ஒரு இடம் இருக்கு, அத குப்பை தொட்டி, அங்கதான் இருக்க வேண்டும். Even if it is very near to me, it is something that is that will defile my thing, and the place that it should be in the dust. பெரிய பெரிய பில்டிங்ஸ் அழிய போகிறது. So many great buildings will be destroyed. பெரிய பெரிய ஆட்கள் அழிய போகிறார்கள். So many great people are going to be destroyed. எதெல்லாம் இந்த பூமியில் மேன்மை என்று எண்ணப்படுகிறதோ எல்லாமே நீங்க போகிறது. All things that is called something great in this world, it is going to be destroyed one day. ஒரு மீனை பிடிக்க புழு தேவையாயிருக்கிறது. அந்த மீனை பிடித்த பிறகு அந்த புழு அவசியம் இல்லை. To catch a fish, a worm is needed, but after that fish is caught, that there's no need of the worm. இந்த பூமியில இருக்கிறதான பெரிய கார், அழகான பைக், அழகான Dress, நல்ல உயர்ந்த சம்பளம் உடைய அந்த வேலை, அப்படிப்பட்டதான நம்முடைய ஈர்க்கக்கூடிய எதுவா இருக்கட்டும், அது செல்போனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே புழுதான், உங்களை பிடிக்கிறதுக்கு தான். உபத்திரவ காலத்தில் இதெல்லாம் அற்று போக போகிறது. All the things of this world, the beautiful car and the beautiful bike and all the fashionable dress and all the things of this world, it is just like the worm to trap us, to attract us, but in the tribulation period everything will be gone. அப்போ இதெல்லாம் ஒரு கண்ணி, பிரியமானவர்களே. Beloved, all these things is a snare. தேவனுடைய சபைக்குள்ள இருந்து இதை பார்க்க கூடியதான கண்கள் இல்லாமல் இதற்கு பிறகும் இதற்கு பின்னாடி நம் கவனம் செலுத்தி ஆசைப்பட்டு போனால் உலகத்தில் இருக்கிற முட்டாள் நமக்குள் இருக்கு இதை செய்கிறவர்கள் அதை விட முட்டாள். After hearing so much of things in this church, and if still we do not have the mind or vision of all these things in this world, if we do not yield ourselves, the people of this world are fools. We are more fools than them. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர்களை பஞ்சத்தினால் அடித்து, தண்ணீர் பஞ்சத்தினால் அடித்து, வியாதினால் அடித்து, மரணத்தினால் அடித்து, தோல்வினால் அடித்து, மாறி மாறி அடித்து, அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் அந்த இருதயம் எவ்வளவு பிடிவாதமா இருக்கும், அந்த கன்று குட்டியுடைய வல்லம் எவ்வளவு பயங்கரமானது. See the children of Israel, after God has chastised them with failures and death and pestilences and famine and drought, after all these things, even they were not able to come back. If that be so, see the clutches of the golden calf, how terrible it is. ஞானமற்றவன், மூடன், பேதையாய் இருக்கிறவன் நெடுக நடந்து தண்டிக்கப்படுகிறான். He that is a fool and he that is simple, he goes out and he is punished. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்டதான உலகத்தின் மேல், தேவனுடைய சத்துருவாய் இருக்கிறதான அந்த உலகத்தின் மேல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அதன் மேல் ஒரு பற்று இருக்கிறதா? And is there any liking towards of this world, though we are the child of God? விபச்சாரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியாமல் இருக்கிறீர்களா? O ye adulterers and adulteresses, do you not think the love of this world is enmity to God? இது நான் சொல்லவில்லை, இது பைபிளில் உள்ள ஒரு வசனம். It is not I who say this verse, it is a verse in the Bible. எத்தனை பேர் உணர்கிறோம் அப்படி எனக்குள் இந்த உலகத்தை பற்றிக் கொள்ள ஒரு பிடிவாதம் இருக்கிறது? How many of us can realize that there is a liking of this world in us? அது சின்ன விஷயமா இருக்கும். It might be a very trivial thing. கிறிஸ்துவனுடைய பூர்ணத்தை பாதிக்கிற ஒரு காரியமா இருந்தால் கைவிடப்படுவோம். But if that trivial thing is something that stops us to attain the perfection of Christ, let us leave that. கைவிடப்பட்ட பிறகு இதுக்குமா தண்டனை என்று அன்றைக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை, இப்பொழுதே கேட்டு ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். After we are left behind, there is no use that we should think even it is for this trivial thing we are punished, there is no use, but now itself let us repent for that. ஒரு குரூப் சபையில் தானில் இருக்கிறதான கன்று குட்டிக்கு பின்னாடி போகிறார்கள். One group in the church, they go follow after the golden calf that is in Dan. சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, தேவன் மேல் அன்பில்லை.
They do not have the love towards God who is in the church. அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, பாரம்பரியத்தின்படி சண்டே சர்ச் ஆச்சே ஆகையால் போக வேண்டும். They do not have any relationship with their God because of custom or tradition. They come to the church of God. சிலர் புதிதாய் வருகிறார்கள், வேற சபைக்கு போய் வருகிறார்கள், அவர்கள் லேட்டாக வந்தால் பரவாயில்லை. நம்முடைய சபையில மெம்பரா இருந்து சண்டே மாத்திரம் வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போறீங்களே. Some people, they are members of the other church. They come to the meeting after the church is over. If they come late, it is okay. But some people are believers for so many years. Still, if you are coming so late, அது ஏன் அந்த லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? what is that sole reason that you are being late? ஏதாவது கன்றுக்குட்டி தடை செய்கிறதா? Is it some golden calf that is hindering you? ஆலயத்துக்கு வர்ற வழியில் அந்த கன்றுக்குட்டி குறுக்கிட்டு தடை செய்கிறதா? Is it that some golden calf is in the way that you come to the church? Is it stopping you? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரசங்கத்தை விட ஆராதிக்கிறது தான் முக்கியம். Just know this very well. More than the sermon, worship is important. ஆராதனையில ஆண்டவர் கொடுக்கிறோம், கொடுத்தால் தான் பிரசங்கத்தில் கிடைக்கும். And it is in the worship that we give unto the Lord. Only when we give, we will receive it. கொடுக்காமலே சுயநலவாதிகள் பெற்றுக்கொள்ள முடியாது, 11 மணிக்கு வந்தா கிடைக்காது. And without giving, being selfish, if we come only to the sermon at 11 o'clock, you will get nothing. நாங்க ட்ரெய்னிங்ல இருக்கும்போது, while we were in the training period, காலையில 4 மணிக்கு முதல் 2 பாட்டு பாடுவார்கள். In the early morning at 4 o'clock, they will sing 2 songs. அந்த முதல் பாட்டு முடிவதற்கு முன்பாக பிரைசிங்கில் உட்காராவிட்டால் ஆப்சென்ட் தான். And if we do not present ourselves before that close of the first song, we will be marked absent. நாளை காலுக்கு வந்து 5 மணி வரைக்கும் பிரைசிங்ல உட்கார்ந்தால் ஆப்சென்ட் தான். And if we come to the praising at 4:15 a.m. and will sit till 5 a.m., still we are absent. இங்க தூதர்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கறாங்க தெரியுமா? Do you know that the angels of God, they take attendance even here? பைபிள்ல watcher angels, கண்காணிக்கிற பார்வையாளராகிய தூதர்கள் உண்டு. In the Bible there are one group of angels, they are called watcher angels. யார் வராங்க, யார் வரல, எப்போ வராங்க எல்லாமே நோட் பண்ணிட்டு பரலோகத்துக்கு தகவல் போயிட்டே இருக்கு. They will note who is coming and who is late and who is seated here. They will note everything, record everything, and they will take that to heaven. கேர்லெஸ்ஸா 10:30 11 மணிக்கு வந்துட்டா அப்போ அதெல்லாம் நோட் ஆகுது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. If you are careless and you come at 11, 10:30, 11, and so everything is being recorded and registered and it is taken to heaven. 9 மணிக்கு ஆண்டவர் வருகிறார், அப்போ நாம் 10:30 மணிக்கு அந்த ஆண்டவரை சந்திக்க வந்தா அப்போ நம்ம தானே பெரியவங்க. And at 9 a.m. sharp, God is present here, but we come at 10:30. Is it that we are greater than our God? 10 மணிக்கு இன்டர்வியூ என்று சொன்னால் 10:30க்கு வந்தால் லேட் ஆகிவிடும் என்று சொல்லி 9:30க்கு போய் இருக்கிறோமே. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு மட்டும் இவ்வளவு அசதி, பல காரணங்கள், பல சாக்கு போக்குகள். அந்த தேவன் எப்பொழுதும் இப்படி சைலண்டா இருக்க மாட்டார். If we have a world interview at 10:30 a.m., we will go at 9:30 itself saying we will get delayed. If that be so, when our God has come here, then if we absent, come late, then how it is? நம்முடைய கண்களை மூடி நாம் தாழ்த்துவோம். Let us close our eyes and humble ourselves. எப்படி ஆயினும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கெடுக்க வேண்டும். Somehow we should partake in the resurrection. எப்படி ஆயினும் நம்ம யாரும் கைவிடப்படக்கூடாது. Somehow none of us should be left behind. தானுக்கு போகிறவர்களே திரும்பி வாருங்கள். Oh, ye that go to Dan, come back. எருசலேமுக்கு போகாமல் பெத்தேலில் நின்று விட்டவர்களே நடந்து போங்கள். All those who have to go to Jerusalem, you are stopped at Bethel, proceed further. நம்முடைய ஆலயம் எருசலேமில் தான் இருக்கிறது. Our temple is at Jerusalem. நம்முடைய தேவன் எருசலேமில் நமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். Our God is waiting at Jerusalem. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்ய இடம் கொடுக்காதீர்கள். Do not give room to the iniquity, mystery of iniquity to operate. இருதய பிடிவாதத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். Do not give to the rebellion of the heart. கர்த்தர் அடித்தால் எழும்புவோம். If the Lord smite us, let us arise. உங்களுக்கு தெரியுமா இந்த யெரொபெயாம் ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்தது. Do you know there was a great danger that happened to the king Jeroboam? அசீரியா ராஜா அவர் சீரியாவை பிடித்தார்.
The king of Assyria, he captured Syria. சீரியாவுக்கு கீழே வந்தா இஸ்ரவேல் தான். And under Syria, the children of Israel came. அடுத்தது இஸ்ரவேல் தான். And after that, the next person is children of Israel. சீரியாவை பிடித்த போது அசீரியா கொஞ்சம் பலவீனப்பட்டு போனது. But after the Assyrians, they captured Syria, they were weakened. என்னை தாக்க வர மாட்டான், என் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பு கடந்து போயிருக்கிறது என்று சொல்லி யெரொபெயாம் சுகமாக வாழ்ந்தான், கன்றுக்குட்டி உண்டாக்கினான். And Jeroboam, he had a very lethargic life, saying the Assyrians have been weakened, he will not come to attack us, and he was destroyed in himself. அப்போ இது போல சில நேரத்தில் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை கொடுப்பார், ஆனால் நாம் தாழ்த்தும் போது நியாய தீர்ப்பு தவிர்க்கப்படும். அந்த நேரத்துல நம்ம உடனே ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி பழைய பாவத்திற்கு போக நம்முடைய இருதயம் தேடும். ஏனென்றால் இது திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயம். So also when we are allowed to receive the judgment of God, if we humble ourselves, God will avoid and delay the judgment. Then we should not be high-minded and think that nothing will happen. We should not be like that, because the heart is so desperately wicked. ரெண்டு காரியத்துக்காக ஜெபிப்போம் இப்பொழுது. Now let us pray for two things. பலன் இருந்தால் முழங்காலில் நிற்போம். If we are able, be on your knees. ஒன்று, உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் அப்படி அந்த நாம் ஆண்டவர் வெறுக்கிற அந்த உலகம், அந்த பாவத்துக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு பிடிவாதத்தை பகுத்தறிந்தால் அது போக வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். And if we are able to discern that we are not able to hate that sin, let us pray to the Lord. The Lord should help us. அந்த stubbornness, அந்த பிடிவாதம் என்னை விட்டு போக வேண்டும். That stubbornness should go out of us. Let us pray and ask help of the Lord. இரண்டாவது, secondly, என்னுடைய வீட்டில் நம்முடைய faith homeல் எந்த கன்றுக்குட்டியும் இருக்கக்கூடாது, தேவ ராஜ்யத்துடைய எம்பசியாக மாற்றப்பட வேண்டும். In my church and in my house, none of this golden calf should be there, and my house should be turned as an embassy of the kingdom of heaven. எந்த பிசாசு வந்தாலும் வாசலோடு நிற்க வேண்டும், உள்ள வர அனுமதி இருக்கக்கூடாது. Whatever be the devil, it should just stop at the door of your house. It should never enter into your house. என்னுடைய சரக்கு உள்ள இருக்கு என்று சொல்லி பிசாசு உரிமை பாராட்டி உங்கள் வீட்டுக்குள் நம்முடைய faith homeக்குள் அவன் வரக்கூடாது. None of the devil should claim anything of his things in the house, and it should not come into your house, not to the church. ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us start to pray. இருதயத்தில் அப்படிப்பட்ட கடினம் இருந்தால் ஜெபிப்போம், தாழ்த்துவோம். If we have that hardened in our heart, let us humble ourselves and start to pray. உடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let us lift up our voice so that our heart might be broken. கடமைக்காக அல்ல, பழுத்த பழமாய் மாறக்கூடாது என்று அறிந்து ஜெபிப்போம். Let us not pray for duty's sake. Let us understand that we should not become as the basket of the summer fruit. வீட்டிற்கு நியாய தீர்ப்பு நோட்டீஸ் வருவதற்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிப்போம். Before that lawyer notice comes to the house, let us humble ourselves and pray to the Lord. நோட்டீஸுக்கு பதிலாக கிருபை வீட்டுக்கு வரட்டும். Instead of the notice, let grace come to our house. அது எந்த கன்றுக்குட்டியா இருக்கட்டும், அதை வீட்டை விட்டு போகத்தான் வேண்டும். Whatever be the golden calf, let it go out of our house. சுத்திகரிக்கிற கர்த்தர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He that cleanses, the Lord who cleanses us, he is moving in our midst. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், His word that he says to us, நீங்கள் மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். if you repent and you obey, you shall eat the good of the இந்த land. உலக தேசம் அல்ல, It is not the worldly, சபை தேசம், இஸ்ரவேல் தேசம். this is the land of the church, the land of Israel. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நன்மை இருக்கிறது, There is a goodness in the land of Israel. சுகம் இருக்கிறது, There is health, ரட்சிப்பு இருக்கிறது, there is salvation, பரிசுத்தம் இருக்கிறது. there is holiness, அது எந்த தேவையாருக்கும் இங்கே ரெடியா இருக்கிறது. and whatever time it is always ready. முதலாவது அந்த கன்றுக்குட்டியை உடைத்து போடுங்கள். First, let us break the golden calf. இயேசுவே வாருங்கள், Come back to Jesus. அவரிடத்தில் கிட்டி நெருங்கும்படியாக பொருத்தனை செய்வோமாக. Make a war so that we might come closer to him. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Let us all join together and pray. 2 நிமிடம் நம்முடைய சூழ்நிலைகளை உணர்ந்து ஜெபிப்போம். We have 2 more minutes. Let us understand the situation and pray earnestly. கவனிங்கள், எத்தனையோ ராஜாக்களால் அந்த கன்றுக்குட்டி எடுத்து போட முடியவில்லை. Consider that so many kings, they were not able to remove the golden calf. ஆனால் நாம் அதை எடுத்து போடுவோமாக. But let us remove that. எப்படி மோசேக்கு ஒரு அபிஷேகம் வந்தது, As அந்த கன்றுக்குட்டி அவரை தூளாக்கி அவர் உடைத்தது போல, Moses received the anointing, he pounded that golden calf.
up. எது நம்மை வசீகரித்து நம்மை பிடித்துக் கொண்டிருந்ததோ அதை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தர் தரப்போகிறார். That which attracted us and it has enslaved us, let us break it into pieces. இனிமேல் உன்னுடைய வீடு தெளிக்கப்பட இடமாய் இருக்க வேண்டும். Henceforth, your house should be in such a state. ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட ஒரு இடமாய் மாற்றப்பட It வேண்டும். should be a place where the blood should be sprinkled upon. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறிய பூச்சி என் வீட்டுக்குள் வராது. Without the permission of the Lord, not even a small insect should come to the house. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறிய கொசு என் வீட்டுக்குள் நுழையாது. Without the permission of the Lord, even a small mosquito cannot come in. அது தூதர்கள் சூழ்ந்திருக்கும் இடம். That is the place where the angels are surrounded.